Hi, hello, welcome to Bipa Designer Studio. நான் உங்க பிந்து பேட்ரிக். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு umbrella cut kurti. நிறைய டைப் ஆஃப் kurtis இருக்கு, லைக் princess cut kurtis இருக்கு, anarkali kurti, circular cut kurtis நிறைய டைப் இருக்கு. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் சிம்பிளா ஒரு umbrella cut kurti எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க subscribe பண்ணலனா subscribe பண்ணுங்க. மறக்காம bell icon click பண்ணுங்க so that என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். எந்த வீடியோஸும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபேப்ரிக்கை நம்ம நாலா ஃபோல்ட் பண்ண போறோம். ஃபோல்டட் சைடு நம்ம பக்கம் இருக்கணும். ரா எட்ஜஸ் வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடுல இருக்கும். கீழே வந்து இந்த மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம ரா எட்ஜஸை கவர் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போட்டுடலாம். ஹைட் ஆஃப் த குர்த்தி வந்து 47 இன்ச்சஸ். ஸோ இந்த 47 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஷோல்டர் வந்து 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஆர்மோல் ரவுண்ட் 11 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஆர்மோல் லெங்த் வந்து 7 இன்ச்சஸ் நம்ம எடுக்க போகிறோம். பஸ்ட் ரவுண்ட் வந்து 11 3/4 இன்ச்சஸ் எடுத்துடலாம். அதே மாதிரி 14.5 இன்ச்சஸ் டீப்பில் நம்ம வேஸ்ட் வந்து 11.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இது அம்பர்லா குர்த்தின்றதுனால வேறு எந்த மெஷர்மெண்ட்ஸும் நமக்கு தேவைப்படாது. இதை வந்து நம்ம லைன் போட்டுட்டு இடுப்பில் இருந்து கீழே அந்த ஃப்ளேர் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுடலாம். ஸோ நமக்கு எவ்வளோ ஃப்ளேர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுடலாம். நெக் வித்து வந்து 3 இன்ச்சஸ் எடுத்துட்டு நம்ம ஒரு ரவுண்ட் நெக் வரைய போகிறோம். ஸோ இது வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் இப்போ நம்ம நெக்கை வந்து கட் பண்ணுறோம். பேக் நெக் டீப் வந்து 6.5 இன்ச்சஸ் எடுத்து அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதோட கட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம இதை கட் பண்ணிவிட்டு அந்த 1.25 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம் இல்லையா, அதை வச்சு நம்ம இதை சென்டராக ஃபோல்ட் பண்ண போகிறோம். சென்டராக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த கர்வை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ ஸ்லீவ் கட்டிங் பார்க்கலாம். 11.5 இன்ச்சஸ் நம்ம ஸ்லீவ் கட்டிங் எடுக்க போகிறோம். 1.25 இன்ச்சஸ் வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்காக எடுக்க போகிறோம். ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 8 இன்ச்சஸ். இப்போ 3.5 இன்ச் டீப்பில் 9.25 இன்ச்சஸ் மார்க் பண்ணி நம்ம வந்து லைன் போட்டு ஆர்மோல் கர்வை வந்து வரைஞ்சிடலாம். ஸோ ஸ்லீவ் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அதில் போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதோட கட்டிங் பார்ட் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஸ்லீவை வந்து மடித்து தைக்க போகிறோம். 1.25 இன்ச்சஸ் நம்ம ஃபோல்டிங்காக விட்டுருக்கோம். ஸோ நம்ம அந்த ஃபோல்டிங்கை ஃபஸ்ட்டு நம்ம மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம மெயின் அதாவது நெக் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கேன்வாஸ் கட்டிங் தான். ஸோ கேன்வாஸ் வந்து நம்ம 3 இன்ச்சஸ் நெக் வித்து எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ 2 பக்கம் சேர்த்து 6 இன்ச்சஸ் வரும். ஸோ நான் கரெக்டாக அந்த யூ நெக் வரைஞ்சி நம்ம அந்த கேன்வாஸை வந்து கட் பண்ணி மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக தேவையான நாச்சஸ் சென்டரில் நாச்சஸ் போட்டிருக்கோம். அதையும் மெயின் ஃபேப்ரிக்கில் நாச்சஸ் போட்டிருக்கோம் இல்லையா, ரெண்டுத்தையும் நம்ம மேட்ச் பண்ணிவிட்டு நம்ம அதை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ தேவையான நாச்சஸ் போட்டுட்டு நம்ம உள்பக்கமாக கேன்வாஸை திருப்ப போகிறோம். நம்ம திருப்பிட்டு ஒரு மேல் தையல் போட்டுடலாம். இப்போ நம்ம உள்பக்கமாக திருப்பிட்டு அந்த ஓரத்தில் நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். ஸோ இதோட நம்மளோட நெக் வந்து கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பேக் நெக்குக்கு கிராஸ் பீஸ் வச்சு நம்ம பேக் நெக்கை ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா பேக்கும் ஃப்ரண்ட்டும் நம்ம ஷோல்டர்ஸ் அட்டாச் பண்ணி பேக்கை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி நம்ம வந்து மடிச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஒரு 1/4 இன்ச்சில் நம்ம ஸ்டிச் போட போகிறோம். அதாவது 1/4 இன்ச்சில் நம்ம ஸ்டிச் போட போகிறோம்.
இப்போ நம்ம ஸ்லீவை வந்து ஏற்கனவே நம்ம ஃபோல்டிங் ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ கரெக்டாக 8 inches நமக்கு ஸ்லீவ் ரவுண்ட் வந்து லூஸ் தேவை. ஸோ ஸ்லீவ் ரவுண்ட் 8 inches மார்க் பண்ணி நம்ம ஸ்லீவ்லேருந்து கரெக்டாக ஆர்மோல் வரைக்கும் வந்து அதே மாதிரி நம்ம அந்த ஃப்ளேர் வரைக்கும் 1.25 inches சீம் அலவன்ஸில் ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ 2 பக்கமும் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டு பிறகு ஃப்ளேர் சைடில் கீழே, அதாவது அந்த பாட்டம் சைடில் நம்ம ஒரு 1/2 inch மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணி இந்த குர்த்தியை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த குர்த்தி வந்து ரொம்ப சிம்பிள், நிறைய மெஷர்மெண்ட்ஸ் கிடையாது. சீட்டுக்கு என்ன மெஷர்மெண்ட்ஸ், அதே மாதிரி ஸ்லிட் இல்லை. ஸோ ரொம்ப சிம்பிளாக ஃபினிஷ் பண்ணக்கூடிய குர்த்தி தான். பட் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபைனல் அவுட்புட் இது தான். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.